வணக்கம் மக்களே! வெல்கம் டு த மவுண்டன்ஸ் பாட்காஸ்ட். ஸோ, அ இது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ம் இந் என் இதோட மெயின் கோரே உங்களுக்கு சின்ன விஷயங்களுக்கு நேரம் இல்ல, உங்களால நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னா, டெஃபினட்டா உங்க லைஃப்ல பெரிய விஷயங்களுக்கு உங்களால நேரத்த ஒதுக்க முடியாது. நேரத்த உங்களோட நேரத்த குடுக்க முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த பாட்காஸ்ட்டோட கோர் ஐடியா. ஸோ, இத தொடர்ந்து நம்ம நெறைய ஃபிலாசபிக்கலான தாட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ, இப்போ இந்த பிகினிங் என்ன தாட்டோட நம்ம பிகின் பண்ண போறோம் அப்படின்னா, எல்லாராலயும் வலிய தாங்கிக்கிட்டு, அத தைரியமா மாத்துற துணிச்சல் எல்லார்கிட்டயும் இருக்காது. ஆனா, ஒருவேள அந்த சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்கன்னா, அந்த கருவறைக்கு செல்லும் கல்லாக நீங்க பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்ற இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு பொருந்தும். ஸோ, நாட் எவ்ரிஒன் வாக்ஸ் ஆன் யுவர் ஷூஸ். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. எல்லாருக்குமே உணர்ச்சிகள் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு ஒரு லைஃப் இருக்கு. பட் எல்லாரும் ஒரே லைஃப வாழ்றதில்ல. சில பேரோட லைஃப் நம்மள விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. நீங்களும் அந்த மாரி கஷ்டத்த தாண்டி வந்திருக்கலாம். நானும் தாண்டி வந்திருக்கேன். ஸோ வாட் மேட்டர்ஸ்? எதுக்கு philosophy is just a waste of time. So it can be when we go in the wrong direction, things go boring. நம்மளுக்கு நெறைய விஷயம் போர் அடிச்சிரும். அண்ட் அத பத்தின சரியான புரிதல் இல்லாதம்போது, தேர் வில் பி நோ ரிவார்ட். ஸோ ஒரு ஒரு டெட் எண்ட நோக்கி போயிட்டு இருக்க மாரி இருக்கும்போது, ரிவார்ட் இல்லாதம்போது வி கிவ் அப். பட் தட் இஸ் நாட் ரியல். நம்ம ட்ரூ ஃபிலாசபிய டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் ஆக்சுவலி ஃப்ரூட்ஃபுல். அண்ட் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டிஸ்கஷன்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா அனுபவங்களும் நம்மளுக்கு கண்டிப்பா லைஃப்ல ஒரு இம்பாக்ட்ட மேக் பண்ணும். அ ஸ் எல்லாரோட லைஃப்புமே ஸ்மூத் ஆஸ் அ ஹைவே அந்த மாரி இருக்கிறது கிடையாது. தெர் ஆர் டஃப் ரோட்ஸ். Um, Look, there are a lot of people to discuss success, but there are very less people to discuss failure. And there is no success without a failure. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற கிம்மிக், மார்க்கெட்டிங் கிம்மிக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், திஸ் இஸ்ன்ட் ரியல். முட்டி மோதி, கஷ்டப்பட்டு, உடைச்சு, எல்லாத்துல இருந்தும் ஃபீனிக்ஸ் மாரி ரீபர்த் எடுக்கிறது தான் ஆக்சுவலி ரியல். எந்த ஒரு பெர்சனுக்கு only 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 a loser will know the value of a victory. ஒரு ஒரு தோத்து போன ஒருத்தனுக்கு தான் சக்சஸும் விக்டரியோட மதிப்பும் அவனுக்கு தெரியும். அண்ட் ஹீ டசன்ட் ட்ரீட் லைக் சம்திங் எல்ஸ். லெத்தாஜிக்கெல்லாம் அவன் கண்டிப்பா அதை ட்ரீட் பண்ண மாட்டான். there is a difference. There is a difference. Successful peopleக்கும் people who act like being successful, there are tremendous difference. சக்சஸ் ஒருத்தனை பிரேக் பண்ணி, ஒருத்தனோட லிமிட்டேஷனை புஷ் பண்ணி, he changes something into more. லைக் ஒரு கோல்டு டைமண்டா மாறுற மாதிரி. இட் இஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள், பட் ஜஸ்ட் ஃபார் தி அசம்ஷன். சம்வேர் அந்த மாதிரி ஒரு விஷயம் மாறும்போது, ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், அந்த பாயிண்ட் விச் பிரிங்ஸ் அவுட் அ லாட் ஆஃப் மேஜிக். ஐ இன்ஃபேக்ட் நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எத்தனையோ அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஃபெயில்ட் அ லாட் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ், பட் ஐ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் இட். ஸோ எல்லாருமே அதான். ஐ திங்க் த பர்சன் ஹூ ஹேசன்ட் ட்ரைட் ஹேஸ் ஈவன் ட்ரைட். அந்த ட்ரை பண்ணுறதுக்கு கூட தைரியம் இல்லாதவன் தான் ஹீ ஷுட் ஃபீல் நம்ம ட்ரையே பண்ணல, நம்ம சக்ஸஸாக இருந்திருக்கலாம், ஃபெயிலியராக இருந்திருக்கலாம், வி டோன்ட் நோ. பட் I try. Even though I'm a failure, I'm happy with it. I'm here for nobody's judgment, and I'm very much happy with it.
ஏன்னா, யாரோட ஜட்ஜ்மெண்ட்டும் உங்களுக்கு மேட்டரே ஆகாது. மேட்டரே ஆகல அப்படின்ற நீங்க ஒரு பாயிண்ட்ல ரீச் பண்றீங்க அப்படின்னா, இட்ஸ் வாட்டெவர் யூ டூ இஸ் சம்திங் அவுட் ஆஃப் லவ். சம்திங் அவுட் ஆஃப் செல்ஃப் லவ் ஆர் சம்திங் தட் யூ கிவ் பேக் டு திஸ் யூனிவர்ஸ். ஸோ ட்ரூ வேல்யூக்கு நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம, நீங்க ஒரு விஷயத்த எமிட் பண்றது. இப்ப சன் டெய்லிக்கு காலைல நம்மளுக்கு சூரியன் அவ்ளோ வெளிச்சம் குடுக்குது. ஸோ நம்மகிட்ட அது ஏதாவது ரிட்டர்ன் வாங்குதா? நோ. நீங்க நீங்க இன்னைக்கு நைட் அத கேவலமா திட்டினா கூட, நாளைக்கு காலைல அது நம்மளுக்கு அவ்ளோ அழகா வெளிச்சம் குடுக்க போகுது. ஸோ இதான் ஃபேக்ட். அத எவ்ளோ கேவலமா திட்டினாலும், அதுக்கு கேட்குமா? இட் டசன்ட் ரெஸ்பாண்ட் எனிதிங். இட் ஜஸ்ட் பி ஆஸ் இட் இஸ். ஸோ அந்த மாரி பி லைக் அ சன். ஸோ எவ்ரி டே இட் கம்ஸ் அப். இட் டசன்ட் லிவ் ஃபார் யூ. இட் லிவ்ஸ் ஃபார் இட்செல்ஃப் அவ்வளோதான். அந்த மாரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே முக்கியம் இல்ல எனக்கு. யாரோட ஜட்ஜ்மெண்ட்டும் எனக்கு முக்கியம் இல்ல. ஐம் கனெக்டட் வித் திஸ் யூனிவர்ஸ். ஐம் கனெக்டட் வித் காட். என்ன மாரி மக்களுக்கு நான் பேசுறது புரிஞ்சா எனக்கு போதும். ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் இட். நோ ஜட்ஜ்மென்ட் மேட்டர்ஸ். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ட லைஃப் கொண்டு போறதுக்கும், ரீச் பண்ண வைக்கிறதுக்கும், இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் டீப் அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்னோட வயசு 30ன்னு சொல்லலாம். பட் என்னோட ரியலா நான் ஃபீல் பண்றது நான் ஐ ஹேவ் லிவ்ட் லைக் 500 அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ். அந்த மாரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துருக்கு. ஸோ என்ன மாரி நெறைய பேருக்கு இந்த மாரி இருந்திருக்கலாம். பட் மேபி தே டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிரஸ் இட். அண்ட் சம் வே ஐம் ஹேப்பி தட் என்னால வேர்ட்ஸ பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ண முடியுது. பியூட்டிஃபுல்லா போட முடியுது. என்னால அழகா ஒரு கதை சொல்ல முடியுது. ஐ பிலீவ் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு 5 வயசு பையனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்னா, வி டோன்ட் நோ தட் இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு அந்த விஷயம் தெளிவா புரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது ஐன்ஸ்டைன் சொன்னது. நானும் அதான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம குடுத்துட்டு போறது அப்படிங்கிறது தான் நம்மளால முடிஞ்ச அட்மோஸ்ட் லவ். கிவிங் பேக். நம்மளால என்ன பண்ண முடியுது? கிவிங் பேக் சம் நாலெட்ஜ், கிவிங் பேக் சம் விஸ்டம், கிவிங் பேக் சம் லைஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ், கிவிங் பேக் சம் ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸஸ், கிவிங் பேக் வாட் மேட்டர்ஸ், கிவிங் பேக் வாட் வாட் கேன் பி டன். ஸோ இது எல்லாமே மேபி நம்மளுக்கு நம்மளுக்கு மேபி வி 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 கேன் சி அவர்செல்ஃப் ஆஸ் அ ஃபெயிலியர். பட் ஒருவேளை என்ன மாரி உன்ன மாரி, என்ன மாரி இருக்கிற ஒருத்தன் இத பார்க்குறான். அவனுக்கு இது கனெக்ட் ஆகுது. அண்ட் அவன் லைஃப்ல இது இம்பாக்ட் மேக் பண்ணுது. ம் அண்ட் ஹி சம்ஹவ் ட்ரைஸ் டூ ஃபைண்ட்ஸ் அ வே. எனக்கு தெரிஞ்சு நாட் மெனிபடி தேர் இஸ் நோபடி டூ லிசன் ஆக்சுவலி. அண்ட் தட்ஸ் அ பாயிண்ட் வேர் நம்ம ரொம்பவே டிப்ரஸ் ஆகுறோம். நம்மளால ஒருத்தர் கூட ட்ரூவா கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இட்ஸ் த சேடஸ்ட் பார்ட் தான். பட் நீங்க ஒரு விஷயம் யோசிங்களேன். அந்த மாரி ஒரு கனெக்ஷனே உங்களுக்கு இல்ல அப்டின்னா, யூ பி த கிரவுண்ட் ட்ரூத். நீங்க ஒரு சர்க்கிள் பில்ட் பண்ணுங்க. லைக் நான் இப்போ கம்ப்ளீட்டாவே என்னோட சர்க்கிளயே கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிட்டு, ஐ அம் பில்டிங் இட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஸோ இப்போ என் கூட இருக்கிற மக்கள் எனக்காக இருக்கிற மக்கள். நான் நேரங்காலம் இல்லாம ஃபோன் பண்ணா கூட, "என்னப்பா ஆச்சு? எப்டி இருக்கன்னு?" கேட்கிற மக்கள். ஸோ இது வேற. நம்ம வி ஆர் ரெஸ்பான்சிபிள். வி ஆர் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஹவ் வி லிவ். எந்த எந்த மக்கள நம்ம டோர்க்குள்ள அலோவ் பண்றோம், எந்த மக்கள் வாசலோட அனுப்புறோம். வி ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ இது எந்த அளவுக்கு ஈஸியா இருந்தாலும், அத செயல்படுத்துறது எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் இட் ரியலி மேக்ஸ் சென்ஸ். ஸோ வி ஆர் ஜஸ்ட் அ பேசஞ்சர் இன் திஸ் வேர்ல்ட். அண்ட் வித்தவுட் a peaceful life, without a peaceful day, without tomorrow, I never believe in tomorrow. Yesterday is just a past karma, whatever the story, it is ended. Tomorrow it's never happened. பட் இன்னைக்கு இருக்கிற ப்ரெசென்ட் நம்ம சந்தோஷமா இருந்தா ஐ பிலீவ் நம்ம we can make tomorrow happy. And when we make tomorrow happy, that goes back to yesterday. அந்த டைம் ட்ராவல் ஆகும்போது நாளைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு, நாளைக்கு, நாளைக்கு எல்லா நாளைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஸோ எஸ்டர்டேவும் சந்தோஷமா இருப்போம். ஐ ஐ திங்க் தட் இஸ் த கிரவுண்ட் ட்ரூத். அதுதான் நம்ம லைஃப்ல பண்றதுக்கு அவ்வளோ முயற்சி பண்றோம். பட் வி கெட் அட்டாச்ட் டூ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் நம்மளுக்கு நெறைய விஷயத்துல புரிதல் இல்ல. நம்மளால நெறைய விஷயங்கள மன்னிக்க முடியல. நெறைய எமோஷனல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வி வி ஹேவ் லாட் ஆஃப் ட்ரபிள். அண்ட் இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி த டிசைன். நம்ம மனுஷங்கன்னா இதெல்லாம் ஃபீல் பண்ணி தான் ஆகணும்.